ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தால் புற்றுநோய் உருவாகும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்தல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இதுக்கப்புறம் என்னால் இந்த ஊரில் இருக்க முடியாது. நான் ஊருக்கே வரேன். எது நான் ஒழுங்காக பார்க்கலையா? நான் ஒழுங்காக தான் வேலை பார்த்தேன். என்னை தூக்கிட்டு வேறு இடத்துல போட்டாங்க. என் ஃபோனை வைங்க, எனக்கு அரை மணி நேரத்தில் ட்ரெயின். நான் ஊருக்கே வரேன். நான் இந்த ஊருக்கு வரப்போ கையில் 3 ஷார்ட் ஃபிலிமும் 2 ஃபிலிமுக்கும் ஸ்கிரிப்டும் வச்சுட்டு சினிமா எடுக்கலான்னு வந்தேன். எவ்வளோ ட்ரை பண்ணேன், எதுவும் கிடைக்கல. ஏதோ கிடைச்ச வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. எல்லாம் போக கையில் வெறும் 300 ரூபா மட்டும் இருக்குது. இதை வச்சுட்டு திரும்ப ஊருக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அது அப்படி தான் போயிட்டுருக்கு தவிர. ஆமாம், அது அப்படியே போகட்டும். ஆமாடா, பார்த்துக்கலாம். டேய், நல்லா 30 பேர் நல்லா முடி வச்சுட்டு பல்காக இருக்கானு. டேய், சொல்கிற மட்டும் ஜெயிடா, சும்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, சரியா? ஆமாம். டேய், நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கூட பேசிக்கிட்டே இருக்கேன். அங்கே நாளாக போய் பேச்சு வாங்கண்ணா. நீயா பேச போகிற? ஒரு நிமிஷம் இருடா. ப்ரோ, அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ப்ரோ. பர்ஸ் வேறு தொலைஞ்சிருச்சு ப்ரோ. ஐச்சே, மொபைல் டிஸ்பிளே வேறு உடஞ்சிருச்சு ப்ரோ. ஊருக்கு வேறு போகணும். ஒரு கையில் சுத்தமாக காசு இல்லை ப்ரோ. ஒரு 200 ரூபா தரீங்களா? எப்படா தம்பி ஆச்சு? எங்கே? நடந்து வர வழியில் ஒரு பைக்காரை அடிச்சுட்டு போயிட்டான் ப்ரோ. எந்த ஊர் நீங்கள்? என் ஊர் சேலம் ப்ரோ. கையில் 100 ரூபா தான்டா இருக்குது. பேலன்ஸ்லாம் அக்கௌண்ட்டில் இருக்குடா தம்பி, இதை வச்சுக்க. சரியா? உடம்பு பார்த்துக்கடா. சரியா? ஓகேடா. ப்ரோ வச்சுக்கோங்க, பார்த்து போயிட்டு வாங்க ப்ரோ. நான் எழுதின ஸ்டோரி, ஸ்கிரிப்டு, ஷார்ட் ஃபிலிமு எல்லாம் இதில் தான் கிடக்கு. இப்போ இதெல்லாம் எதுக்குமே யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. லாஸ்ட் டைம் நம்ம நினச்ச மாதிரி பண்ண முடியலடா. ஆனால் இந்த வாட்டி அப்படி நடக்காமல் பார்த்துக்கணும், சரியா? நாளைக்கு நீ என்ன பண்ணுற, கரெக்டான டேத்துக்கு நீ தான் எல்லோரையும் ஸ்பாட்டுக்கு கூட்டி வரணும். அது உன்னோட பொறுப்பு, உன் கையில் விட்டுட்டேன். நம்மக்கிட்ட இருக்கிற பசங்களை வச்சு பண்ணுறது கஷ்டம் தானே நினைக்கிறேன், சரியா? நமக்கு சரியான ஆள் வேணும். நீ ஒரு வேலை பண்ணு. நீ என்ன பண்ணுற, அசிஸ்டன்ட் வாண்டட்னு ஒரு போஸ்டர் ஒன்று க்ரியேட் பண்ணு. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அதெல்லாம் போடுற மாதிரி, சரியா? நான் வந்து பார்க்குறேன். சேரா ட்ரெயின் வந்துடுச்சு. நான் வரேன் வந்துக்கிட்டே இருக்கேன். வை.
ப்ரோ ஒரு நிமிஷம், என் பர்ஸ் ஒருத்தர் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாரு, என்ன பண்ணுறது? தம்பி உன் பர்ஸை நீ தான்ப்பா பத்திரமா பார்த்துக்கணும். இங்கே தொலைச்சா கிடைக்காதுப்பா, பார்த்துக்க. அந்த பென்ட்ரைவ் ஷர்ட் பாக்கெட்டில் இருந்தால் கீழே விழுந்தாலும் விழுந்துடும் தான் எடுத்து பர்ஸில் வச்சேன். இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பண்ண எல்லாமே வீணாகிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஹலோ, ப்ரோ சாரி ப்ரோ, நான் உங்கள் பர்ஸை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கே இருக்கீங்க? நான் அடையாரில் ஒரு வேலையாக இருக்கேன். உங்கள்ட்ட திருப்பி கொடுக்கலான்னு தான் கால் பண்ணலான்னு பார்த்தேன். பர்ஸில் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பென்ட்ரைவ் தான் ப்ரோ இருந்துச்சு. சரி வேறு வழியே இல்லைன்னு தான் அதை பார்த்தேன். உங்கள் ரெஸ்யூம்லேருந்து தான் இப்போ நம்பர் எடுத்து கால் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ஒர்க்ஸ்லாம் பார்த்தேன், உங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸு, உங்கள் கதையெல்லாம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. நான் அவ்வளோ நாள் ஒரு ஏடியா தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. நீங்கள் அவைலபிளாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். பண்ணலாம் ப்ரோ. எப்போ, எங்கே வரட்டும்? ஓகேண்ணா, நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடுங்க ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ.